ஹலோ, இன்றைக்கி ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன். என்னோடய விஷனில் தெரிஞ்சது ட்ராயிங் காட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில். அதிகமான நெகட்டிவிட்டி, அதிகமான பிளாக், இது ஒரு விஷயம். மேபி சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய கிரவுண்ட் சாக்ரா அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்துட்டு யோசிக்கிறதுல வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஸ்டக் ஆகிற மாதிரி, பிளாக் ஆகிற மாதிரி இருக்கும். தெரிகிறதா? இங்கே வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. இங்கே வந்துட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. போர்ட்டல் மிரராக இருக்கலாம், இல்லை நார்மல் ஒரு கேட்வே, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஒரு பர்சன்ஸ் நிற்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்துட்டு நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு மெயின் ஒரு ஏஞ்சல் இல்லை கோடஸ் அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க நின்றுக்கிட்டு வந்துட்டு உங்களை வந்துட்டு வழி நடத்துகிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் சொல்லி நீங்கள் போர்ட்டல் உள்ளே போகிறதுக்காக, உங்களுடைய சோல்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்காக உங்களுக்கு வழி நடத்துகிற மாதிரி இருக்குது. ஓகே, போர்ட்டல் இதை இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு கவுன் மாதிரி போட்டு ஃபுல் கவர்டாக இருக்கிற மாதிரி தான் விஷன் நான் பார்த்தேன் இந்த இடத்துல வந்துட்டு நிறையா பீப்புள்ஸ், அவங்களும் வந்துட்டு ஃபுல் ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி இருக்கிற மாதிரியான இமேஜஸ், எல்லாமே ஷேடோஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி. இது நியர்பை நீங்கள் அந்த போர்ட்டல் வந்துட்டு நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப க்ளோஸ் இருக்கிறீங்க, ரொம்ப க்ளோஸில் இருக்கிறீங்க. நீங்கள் போகிற சமயத்தில் ஏதோ ஒரு தடை, கன்ஃபியூஷன், மைண்டில் வந்து சில விஷயங்கள் வந்துட்டு உங்களை அறியாமல் சில விஷயங்கள் பயப்படுறதும், சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஃபேமிலியில் சில விஷயங்கள் எதிர்பாராமல் சடனாக வேறு எதனா ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி இருக்கலாம், ஃபேமிலி ட்ராமா அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப க்ளோஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த போர்ட்டலுக்கும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இது இன்னும் என்ன மாதிரியான மெசேஜஸ் நமக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாங்க, நம்ம ரீடிங்கில் பார்ப்போம். இது ஒரு பிளாக்கேஜஸ் சில விஷயங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக ஒரு லீடர் மாதிரி ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. காடஸ் இருக்கலாம், ஏஞ்சல் இருக்கலாம், அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். சில பேர் வந்துட்டு நம்முடைய பாஸ்ட் லைஃப் சோல்ஸ் வந்து தனித்தனியாக ஒரு இடத்துக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம பண்ண கர்மா எல்லாம் நம்ம வந்து இன்னொரு லைஃப் எடுத்து அதில் வந்துட்டு நம்ம அந்த சில விஷயங்கள் கர்மா சரி பண்ணுறதும், சில பேர் வந்து அவங்களோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அது சரி பண்ணுறதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரணும்னு சொல்லி நினைக்கும் போது மைண்ட் லெவலில் ஏதோ ஒரு விஷயம் ப்ரிப்பேர்டாக இல்லாமல் சில விஷயங்கள் பண்ண மாதிரியும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி வருது, அதனால் நான் சொல்கிறேன் அந்த ஒரு வார்த்தையை. ரீடிங் ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ரீடிங் வந்துட்டு உங்களுக்கு தான் எல்லாமேன்னு சொல்லி எடுத்துக்கக்கூடாது. சில பேருக்கு எல்லாமே அவங்களுக்கான மெசேஜாக இருக்கும், சில பேருக்கு வந்து 1-2 மெசேஜாக இருக்கும். நிறைய விஷயம், நிறைய பேர் உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு, உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். மேபி சில பேர் ஹீலர்ஸ், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட இன்ட்யூஷன், உங்களுடைய கிரவுண்ட் சக்ரா, உங்களுடைய சில விஷயங்கள் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிற சில விஷயங்களில் உங்களுக்கு சடனாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடுவில் வந்த மாதிரி இருக்கலாம்.
உங்களுக்கும் உங்களுடைய டிவைன், உங்களுக்கும் உங்களுடைய ஹோலி ஸ்பிரிட் கைட்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நடுவில் ஒரு தடை ஏற்படுத்த பார்க்குறதா இருக்கும். ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு சின்ன ஒரு பிளாக்கேஜ், ஒரு நூல் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடுவில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இல்லை. உங்களை ஹோல்டு பண்ணி அடுத்த ஒரு மூக்கு உங்களை எடுத்துகிட்டு போகிறதில்ல ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு. ஆனால் சுற்றி உங்களை எல்லா விதத்துலேயும் உங்களை வந்து ஈவில் ஐஸ், ஜெலசி, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன் பிளாக் பண்ணுறதுக்கு, உங்களுடைய கனெக்ஷன் கடவுளோட, உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் கூட உங்களுடைய கனெக்ஷன் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு இருக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, இல்லை பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப ஒரு 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 நூலை வந்து இப்படி கட் பண்ணால் கையில் இப்படி உடையிற அளவுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ரொம்ப வந்து மெலிசாக, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கே இல்லாத சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவங்க எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். ஆனால் அந்த விஷயம் உங்களை எஃபெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஒரு மேஜிக்கல் லைஃப்பை வந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல், ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு முன்னேறி போகிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், காடஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு கூட தான் இருக்கிறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய சோல் ஒரு நியூ சோல் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருக்கும். நிறைய பேர் ஒரு நியூ சோல் உங்களுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரு நியூ பர்சனாக நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் முன்னேறி போகிற மாதிரி இருக்குது. நிறைய ஐடியாஸ் வர மாதிரி இருக்கும், நிறைய க்ரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணுற இந்த ஒரு மேஜிக்கல் லைஃப் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம், அது அவங்களுக்கு புரியாமல் வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்த ஃபீல் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் வெளியும் சொல்ல முடியாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு தனி உலகத்திலே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷத்தில் தனி உலகத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள், சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு கடவுள் இருக்கிறாருன்னு உங்களுக்கு காட்டுற மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் லைஃப்பில். ஒரு தனி எதை சொன்ன இந்த போர்ட்டலுக்குள்ளே போகிற மாதிரி, இந்த போர்ட்டல் காமிச்சேன் இல்லையா, லைக் இந்த போர்ட்டல் இருக்குது, அது தடைலாம் இல்லாமல் இந்த போர்ட்டல் ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதா? சந்தோஷமாக நீங்கள் அந்த காலடி எடுத்து மூவ் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, நீங்கள் போகிறீங்க. உங்கள் கூட வந்துட்டு உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ், ஆன்சஸ்டர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு எந்த விதமான ஒரு தயக்கம் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே நீங்கள் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் காலை எடுத்து வச்சுட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்ன உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயங்களாக பெரிய விஷயங்களாக தெரிஞ்ச சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸ் இருக்கட்டும், ஏதோ விஷயங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ரொம்பவே சின்ன விஷயமா தெரிய ஆரம்பிக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு ரொம்ப சின்ன விஷயமா இருக்குது, உங்களை விட ரொம்ப சின்ன விஷயமா இருக்குது. எந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அந்தளவுக்கு அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஒரு தூசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு, ஹேண்டில் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாப்பி மோடில் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் உங்களுடைய கனவு அந்த ஒரு மாளிகையை வந்து உடைக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா விதமான முயற்சியும் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்பவே சேஃப்
ஆன ஒரு விஷயமாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு டிவைன் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நியூ எனர்ஜியில் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய மைண்டுக்குள்ளே ஏதோ சில புது விஷயங்களும் உங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே. ரீடிங்ஸ் யாருக்கு ரெசனேட் ஆகுது என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிகிற விஷயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா என்னோடய ரீடிங்ஸ் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். புரிகிறவங்களுக்கு இந்த ரீடிங்ஸ் புரியும். புரியலன்னா தயவு செஞ்சு இந்த ரீடிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ரீடிங்ஸ் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஃபோக்கஸ்டு பேபி, ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும், இல்லை உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் தெரியாமல் இருந்திருப்பீங்க. இதனால் நிறைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்து வந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றதில் நீங்கள் ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு லைஃப்பில் என்ன தேவை, இப்போது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணணுன்றதில் நீங்கள் ஒரு ஜென்யூன் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பர்சனாக இருக்கிறீங்க இப்போதைக்கு லைஃப்பில். நீங்கள் உங்களை சுற்றி நிறைய எனிமீஸ், நிறைய ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க. சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், சில பேர் உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்களை பார்த்து ஜெலஸ் சில விஷயங்கள் ஆகிற மாதிரியான உங்கள் எனர்ஜி இருக்குது. உங்களுடைய எனர்ஜி அந்தளவுக்கு இருக்கிறதுனால சில பேர் எதுக்குனால நம்ம அவங்கள பார்த்து நம்ம ஜெலஸ் ஆகிறோம் தெரியாமலேயே அவங்க ஜெலஸ் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு லைஃப்பில் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். லைஃப்பில் உங்களுடைய ட்ரீம்ஸ் என்ன, உங்களுடைய கோல்ஸ் என்ன, நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும், லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு திரும்ப நீங்கள் வரணுன்றது மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. யார் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டு என்ன மாதிரியான பாட்டு பாடி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண நினச்சாலுமே நீங்கள் அதுக்கு அசைகிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி உங்களை லைஃப் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, எப்படி பேலன்ஸோடு நீங்கள் போகணுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு உங்களை பழைய மாதிரி தான் நினச்சிட்ருக்குறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இருந்த பர்சன் கிடையாது, டோட்டலி ஒரு சேஞ்ச் ஆன பர்சன்றது அவங்களுக்கு தெரியவில்லை. ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டீங்க, மாறி வந்தாச்சு. உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிட்ருக்கு. உங்களுக்கு எல்லாவது ஹெல்ப் கிடச்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பேசணும், எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு லிமிட் உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு நீங்கள் டாலரேட் பண்ணணும், எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல நின்று பேசணும் பயம் இல்லாமன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லைஃப்பில் சக்ஸஸ் உங்கள் கண்ணு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் சக்ஸஸ்க்காக. கண்டிப்பாக ஒரு பாஸ்ட் எனர்ஜி, ஒரு பாஸ்ட் லைஃப் எனர்ஜி, சில பாஸ்ட் லைஃப்பில் பண்ண முடியாத சில விஷயங்களை இப்போது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு மெயினாக ஒரு காடஸ் ஏஞ்சல் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கான அந்த போர்ட்டல் உள்ளே நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த வாசல்லையே நின்றுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு எண்டிங், ஒரு இவ்வளோ காலம் வாழ்ந்த லைஃப், அந்த லைஃப் ஒரு தேவையில்லாத ஒரு லைஃப் முடிச்சுட்டு இப்போ ஒரு நியூ லைஃப்க்கு நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப க்ளோஸில் இருக்கீங்க. இந்த இடத்துல போர்ட்டலில் உள்ளே போகிறதுக்கு க்ளோஸில் இருக்கீங்க. ஓகே, வேறு ஏதாவது மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு தெரியணுமான்னு சொல்லி பார்க்கலாம். One 444 significant.
நிறைய ஜெலசி இருக்குது உங்களை சுற்றி. அதுவே உங்களை வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் டயர்ட் ஆகுறதுக்கும் கன்ஃபியூஷன் ஆகுறதுக்கும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க. டிவைன் உங்கள் கூடவே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. லீப்ராவாக இருக்கலாம். பைசீஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜிஸ் இருக்கிறவங்க இன்னும் டீப் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கலாம். அதனால தான் இந்த சொல்லிகிட்ருக்கேன். அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு வந்துட்டு நேச்சர், மதரோட அவங்களுடைய வந்துட்டு பிளெஸ்ஸிங்ஸ் நிறையவே இருக்குது. நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய க்ரௌன் சக்ரா ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்குது. அதனால் யார் உங்களை என்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்கள் அதில் வந்துட்டு அந்த வலையில் விழாமல் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரே மாதிரி உங்கள் ஆன்சஸ்டர்ஸோட மெசேஜ் இங்கே என்னவாக இருக்குன்னா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நீங்கள் பார்க்குறத கொஞ்சம் மாற்றணுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மனுஷங்களே பல விதமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு மாதிரி ஆன ஒரு லெசன்ஸ், இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரதோ புரிய வைக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் அதனால் வர மாதிரி இருக்குது. அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு கேர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் அதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். லைஃப்பில் என்ன நடக்குதோ, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் முன்னாடி இருக்குதோ அந்த விஷயங்களை ஒரே மாதிரி பார்க்காம வேறு ஒரு விதமாக, ரெண்டு கண்ணில் வந்து ஒரு கண்ணு ஒரு விதமாக பார்த்துச்சா இன்னொரு கண்ணு வேறு விதமாக பார்க்குற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட், அந்த மாதிரி ஒரு விதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் உடனே வந்துட்டு அதில் அந்த விஷயத்தில் குதிச்சிட வேண்டாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவும் எடுத்துட வேண்டாம். இது இப்படி தான், அது அப்படி தான், அவங்க அப்படி தான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க. ரொம்ப ஃபோக்கஸ்ட், இன்னும் ஃபோக்கஸ் அதிகப்படுத்துங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பார்க்குற விதம் எப்பவுமே அது மறக்காதீங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் பார்க்குற ஒரு விதம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்க்குற சில விஷயங்கள் வந்துட்டு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் பார்க்க முடியாத, இல்லை ஃபீல் பண்ண முடியாத சில விஷயங்களை சில பேர் நீங்கள் இருக்கிறவங்கள சில பேர் நீங்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறதாகவும் ஃபீல் பண்ணுறதாகவும் இருக்கலாம். சில பேர் உங்களுக்கு வந்து ஒரு டாக் ஸ்பிரிட், அனிமல் ஸ்பிரிட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு சில பேருக்கு. யாருன்னா பெட் வளர்த்துருந்தீங்கன்னா இப்போ அந்த பெட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த பெட் இப்போ வந்துட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஜோனில் ரொம்ப ஒரு காம் மைண்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களில் நிறைய பேர். கண்டிப்பாக மூன் ஃபேஸ் எப்போவுமே என்னோட ரீடிங்கில் சொல்கிற மாதிரி இந்த மூன் ஃபேஸ்ன்ற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. பேஷனேட் எனர்ஜி இருக்குது. நான் ரெட் கலர் தெரியுது எனக்கு, ரெட் கலர் அதிகமாக ரெட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் சில பேருக்கு. உங்கள் மைண்டில் எல்லாமே ஒரு நியூ தாட், ஒரு புதுவிதமான க்ரியேட்டிவ் ஐடியாஸ், புதுவிதமான சில விஷயங்களை தான் நீங்கள் இப்போ உங்கள் மைண்டில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மைண்டில் என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் லெவலில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பாடி, உங்களோட ஒரு சோல் எல்லாமே வந்துட்டு கிளென்ஸ் ஆகிட்டு ஒரு புதுவிதமான ஒரு
விஷயமா உருவாயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே மூன் சைக்கிள்ஸ் கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். மூன் சைக்கிள்ஸ் யாராவது மூன் பற்றி எதனா படிக்கிறீங்களா, இல்லை மூன் சம்பந்தமான எதனா விஷயங்கள் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை ஏதோ சில பேர் என்ன கார்ட்ஸ் எதனா வாங்கியிருக்கலாம், மூன் சம்பந்தமான எதனா டேரோ கார்ட்ஸில் எதனா வாங்குறதா கூட இருக்கலாம் யாராவது. ஃபோக்கஸ்டாக தான் இருக்கீங்க. ஏதோ விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், வெயிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கீங்க. எல்லாம் பாசிட்டிவ் மெசேஜ் தான். மெஹந்தி போட்டது ஒரே இங்கே அலர்ஜி மாதிரி ஆகிட்டு ஒரே இதாகிட்டே இருக்குது. மெஹந்தி கோன் போட்டாலே ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக போட்டேன், அது இதாகிட்டே இருக்கு. கண்டிப்பாக மூன் கனெக்ஷன் இருக்குது பார்க்குறவங்கள சில பேருக்கு. கண்டிப்பாக அதர் வேர்ல்டு, வேறு ஒரு வேர்ல்டு, ஏதோ ஒரு போர்ட்டல், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் சில பேருக்கு. ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துட்டு தலைகீழே மாறுற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். சில விஷயங்கள் உங்களுக்கு ரைட் கரெக்டுன்னு தெரிஞ்சப்பட்ட சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தவறாக தெரியலாம். தவறுன்னு நினச்ச விஷயங்கள் கரெக்ட், இதுதான் சரியானதுன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் உங்களுக்கு சம்டைம்ஸ். உங்களை சுற்றி நிறைய டிவைன் பவர் இருக்கிறாங்க. டிவைன் உங்களை கண்டிப்பாக உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா விதத்துலேயுமே. ஏதோ ஒரு பணம் வருகை இருக்குதா, யாருக்காவது பணம் வர மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு பணம், ஏதோ ஒரு நியூஸ் வர மாதிரி இருக்கலாம் யாருக்காவது. ஏதோ ஒரு நியூஸ், ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது. போர்ட்டல், இந்த போர்ட்டல் பார்த்தீங்களா இங்கே நடந்து வர்றது. இந்த போர்ட்டல்லேருந்து நடந்து வர மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைனோட கைடன்ஸில், இந்த டிவைன் கைடன்ஸில் நீங்கள் போர்ட்டல் உள்ள நடந்து வர மாதிரி இருக்கு. ஃபுல் பவர் ஆனில் நடந்து வர மாதிரி இருக்கு. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். யாருக்கு ரெசனேட் ஆச்சு என்னன்றது கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வேறு ரீடிங்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.